அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பள்ளிக்கூடமெல்லாம் திறக்குமா திறக்காதா இப்படி கேட்டுக்கிட்டே இருந்து கடைசியாக பள்ளிக்கூடங்கள் திறந்திருக்கிறாங்க. சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நியதிகள் வைத்திருக்கிறார்கள். பள்ளி அப்படிங்கிற சொல் படிக்கிற இடத்த குறிக்கிது. படுக்கிற இடத்துக்கும் பள்ளி அப்படின்னு பேர். பள்ளி அறை கேட்டிருக்கோம் இல்லையா? ஏன் பள்ளி கொண்டீரையா பாட்டு இருக்கா, ஏன் படுத்திருக்கிற அப்படின்னு. அப்புறம் பள்ளி கொண்ட பெருமாள் படுத்திருக்கிறார் பாருங்கள், அவருக்கு பள்ளி கொண்ட பெருமாள் அப்படின்னு பேர் இருக்குது. அப்போ பள்ளி அப்படிங்கிறது தூங்குறதுக்கும் அந்த பேர் வந்திருக்கு. இதை முதல்ல நாம் கொஞ்சம் யோசிக்கணும். பள்ளிக்கூடனாலே தூங்குகிற இடம்னு அர்த்தமா? பட்டிமண்டபத்தில் பேசும்போது வேடிக்கையாக சொல்லுவாங்க. டீச்சரை பார்த்து ஒரு பையன் சொன்னான், நீங்கள் எங்கள் அம்மாவை விட 1000 மடங்கு மேலே அப்படின்னு. ஏண்டா அப்படின்னு கேட்டதுக்கு, எங்கள் அம்மா கூட ஒருத்தரை தான் தூங்குவாங்க, தாலாட்டு பாடி தூங்க வைப்பாங்க. நீங்கள் ஒரே நேரத்தில் இப்படி 50 பேர் 60 பேரை தூங்க வைக்கிறீங்களே, அப்போ எங்கள் அம்மாவை விட 1000 மடங்கு நீங்கள் பெரியவங்க அப்படின்னு ஒரு தமாஷான ஒரு செய்தி உண்டு. ஆனால் உண்மையில் ஏன் பள்ளிங்கிற சொல் படுக்கிற இடத்துக்கும் படிக்கிற இடத்துக்கும் வந்ததுங்கிறது ஒரு நுட்பமான ஒரு செய்தி. சமண துறவிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க இல்லையா? அந்த சமண துறவிகள் 2 வகை. அதாவது உடம்பில் ஆடையே உடுத்தாதவர்கள். இந்த அம்மணம் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உடம்புல துணி இல்லை அப்படின்னா அம்மணமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்வது. ஆனால் குறைந்தபட்ச ஆடையுடன் அப்படின்னா இலக்கியங்களில் அதுக்குரிய பொருள் வருதுன்னு பரமசிவன் அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சமணம் போட்டு உட்காரு அப்படிம்பாங்க. காலை மடித்து நம்ம உட்காடுறோம் இல்லை, சமணம் போட்டு உட்காரு அப்படிம்பாங்க. பள்ளிக்கூடத்தோடு தொடர்புடைய சொல் சம்மணம். கொஞ்சம் கவனிக்கணும். அதாவது எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க உண்மையில் ரொம்ப பெரியவங்க. சிலர் தான் படிக்கலாம், சிலர் மட்டும்தான் படிப்பால் மேலே வரலாம், மற்றவங்களாம் படிக்கவே கூடாது அப்படின்னு வஞ்சனையான எண்ணத்தோடு சில பேர் இருந்தாங்க. சில பேர். ஆனால் இல்லை எல்லாரும் படிக்கணும், கல்வி கற்கணும், அப்போ தான் மேலே வர முடியும், கல்வியின் மூலம்தான் எல்லாருமே மேன்மை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து இதை கூட என்ன சொல்லுவாங்க, ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு பிறகு தான் அது மாதிரியான கல்விக்கூடங்கள் திறக்கப்பட்டன, எல்லாரும் படிக்கலாம் அப்படிங்கிற ஜாதி இந்த வேறுபாடு இல்லாமல் படிக்கக்கூடிய முறை வந்துன்னு சொல்லுவாங்க. அது உண்மை இல்லைங்க. அதற்கு முன்பாகவே அனைவருக்குமான கல்வி என்பதை பற்றி கவலைப்பட்டவர்கள் சமணர்கள். நம்ம எந்த மதத்தில் வேணாலும் நம்ம இருக்கலாம், ஆனால் எந்தெந்த மதத்தில் யார் யார் என்னென்ன நல்லது பண்ணாங்களோ அதை மரியாதையோடு நினைக்கணும். இப்போது நான் ஒரு மதத்தை சார்ந்தவங்கிறதுக்காகவே இன்னொரு மதத்தினுடைய பெருமை அருமையை நான் புறக்கணிக்கக்கூடாது, குறைச்சி மதிப்பிடக்கூடாது, கேவலப்படுத்தக்கூடாது. அவங்க எந்த வகையில் சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அதை நான் ரொம்ப மரியாதையோடு சொல்லணும். பள்ளி கல்வி என்பதை பற்றி இந்த நாட்டில் அதிகம் கவலைப்பட்டவர்கள் சமணர்கள். எப்படி? இந்த முனிவர்கள் உடம்பில் ஆடை போட்டவங்க ஒரு செக்ஷன், ஆடையே போடாதவர்கள் அப்படின்னு ஒரு பிரிவு. திகம்பரர் ஸ்வேதாம்பரர் அப்படின்னு அவங்களுக்குள்ள பிரிவு. திக் அம்பரர், அம்பரம்னா ஆடை, அம்பரமே தண்ணீரே அப்படின்னு வருது பாருங்கள். அம்பரம்னா ஆடை. திக் அம்பரர் திசையை ஆடையாக உடுத்தவர்கள். அதாவது திசையவே அவங்க ஆடையாக உடுத்திருக்கிறாங்க. உடுத்தலைங்கிறத என்ன பாய்ட்டிக்காக சொல்கிறாங்க பாருங்கள். திகம்பரர் அப்படின்னு. அவங்க உடம்புல துணி உடுத்த மாட்டாங்க. சில பேர் சபைக்கு நடுவில் 10 பேருக்கு மத்தியில் வர வேண்டியிருக்கேன்னு வெள்ளை உடை மட்டும் உடுத்திக்குவாங்க, வெள்ளுடை. அந்த வெள்ளுடைக்கு ஸ்வேதாம்பரர், ஸ்வேதாம்னா வெண்மை, ஸ்வேதாம்பரர் வெள்ளுடை உடுத்தியவர்கள் அப்படின்னு 2வது சிறப்பு சொல்கிறேன் பாருங்கள். இந்த சமண துறவிகள் மலைகளில் இடுக்குகளில் அங்கே போய் உட்காந்துக்குவாங்க. உணவு வேணுங்கிற போது மட்டும் ஊரில் நின்றுக்கிட்டே கையில் வாங்கி, பாத்திரம் கூட வச்சுக்க மாட்டாங்க, நின்றுக்கிட்டே கையில் வாங்கி உணவை சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. இந்த ஆடை இல்லாத துறவிகள் மலையில் மக்கள் கண்ணில் அதிகம் படாத இடத்துல இருப்பாங்க, அல்லது வெள்ளுடை உடுத்த துறவிகள் இருப்பாங்க. அவங்க கருணையினால் 2 காரியம் பண்ணுவாங்க. மருந்து கொடுப்பாங்க. நோய் தீர்ப்பதற்கு, ஒருத்தருடைய உடம்பில் நோய் ஏற்பட்டால் நோய் தீர்ப்பதற்கான மருந்துகள் சொல்வார்கள். அப்புறம் வாழ்க்கையில் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான நீதிகள் சொல்வார்கள், சொல்லி கொடுப்பாங்க மக்களுக்கு. அப்புறம் கல்வியை அடுத்த தலைமுறைக்கு, இளைய தலைமுறைக்கு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க.
எவ்வளோ பெரியவர்கள் பாருங்கள், எவ்வளோ நல்லவர்கள் பாருங்கள். யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. பிறகு மத மோதல்கள் வந்ததுக்கப்புறம் சமணத்துக்கும் சைவத்துக்கும் இடையில் நடந்த போர் எல்லாமே அதெல்லாம் நம்ம கொடுமையானது. அதில் யார் பக்கம் சரி யார் பக்கம் தப்புலாம் நம்மளால் சொல்ல முடியாது. நிறைய தவறு நடந்து போச்சு. இவங்களும் தப்பு பண்ணாங்க, அவங்களும் தப்பு பண்ணாங்க. இதுதான் என்னோட பார்வை. இவங்களும் தப்பு பண்ணாங்க, அவங்களும் தப்பு பண்ணாங்க. அதோடு நான் நிறுத்திக்கிறேன், அதை தள்ளி வச்சுருங்க. ஆனால் நல்லது என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன்றைக்கி நீதி நூல்கள்னு தமிழில் இருக்குது பார்த்தீங்களா, வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளை சொல்லக்கூடிய அறநெறி, ஏலாதி, இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? நாலடியார் எங்கேருந்து வந்தது? இதெல்லாம் 14 கீழ்கணக்கு நூல்களில் 4 நூல்கள் சமண முனிவர்களால் அருளப்பட்டது. தமிழில் ஒரு வார்த்தை தெரியுமா, கணக்கு வழக்கு இல்லாமல் பேசுகிறான் அப்படிம்பாங்க. அவன் என்ன கணக்கு வழக்கு இல்லாமல் பேசுகிறான்? கணக்கு வழக்கு இல்லாமல் பேசுகிறான்னா, கணக்கு 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒரு ஒழுக்கம் சொல்லப்பட்டது, நடத்தை விதி சொல்லப்பட்டது, நியதி தான் நீதின்னு ஆச்சு. நியதி தான் நீதின்னு மாறினதுனால நீதிமுறைகள் சொல்லப்பட்டன. அது கணக்கில் இருக்கணும். ஒன்று நூலில் இருக்கணும், இல்லை வழக்கு, மக்களுடைய பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, மரபு பின்பற்றுகிற ஒரு நெறிமுறை இருக்கணும். ஒன்று எழுத்தில் இருக்கணும், இல்லாட்டி வழக்கத்தில் இருக்கணும், பேச்சு மக்களுடைய வாழ்க்கை வழக்கத்தில் இருக்கணும். இந்த நீதி நூல்லையும் இல்லை வழக்கத்துலேயும் இல்லைங்கிறத தான் கணக்கு வழக்கு இல்லாமல் அவன் பேசுகிறான் அப்படிங்கிற வார்த்தை உருவாச்சு. இந்த கணக்கில் மிக உயர்ந்த நீதிகளை சமூகத்துக்கு சொன்ன பெருமை, ஒழுங்குபடுத்திய பெருமை யாருக்கு உண்டு? சமண முனிவர்களுக்கு உண்டு. அவங்க 8 நாள் 10 16 நாள் இதெல்லாம் உபவாசம் இருப்பாங்க. பட் சாப்பாட்டில் அவங்களுக்கு ஆர்வம் இருக்காது. இந்த மேல் மலைகள் சொன்ன பாருங்கள், மலைகளில் தங்கிது, அங்கே பக்கத்தில் ஒரு குழி இருக்கும், அதில் மழை தண்ணி தேங்கி இருக்கும், அதை குடிச்சிட்டு பேசாமல் இருப்பாங்க. உணவுலெல்லாம் அவங்களுக்கு ஆர்வம் கிடையாது. அவங்க படுக்கிறதுக்கு தரையை மழைன்னு யாராவது செதுக்கி கொடுப்பாங்க. ஐயோ அவங்க நல்லா தூங்கட்டுமே, படுத்துருக்காது, வேறு ஒன்றும் வச்சுக்க மாட்டாங்க, தரையில் படுத்துருப்பாங்க. அந்த தரையை நல்ல வழவழப்பாக அப்படி அதை பண்ணி கொடுப்பாங்க. பள்ளி கொள்ளுகிற இடம். அங்கே போய் உக்காந்து நம்ம பிள்ளைங்க படித்ததால தான் பள்ளி அப்படிங்கிற வார்த்தையே வந்தது. சமண முனிவர்கள் கிராம எளிய மக்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பதற்கு தாங்கள் படுத்திருக்கிற இடம் இருக்குல்ல, அதில் அந்த பிள்ளைகளை உட்காத்தி வச்சு பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி வந்த வார்த்தை பள்ளி அப்படிங்கிற வார்த்தை. அவங்க ரொம்ப எளிய தூய வாழ்க்கை உடையவர்கள். இந்த குகைத்தலங்களை மதுரைக்கு அருகில் அழகர் மலை, ஆனைமலை, திருப்பரங்குன்ற மலை, திருவாதவூர், சமணமலை, நாகமலை தான் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக அந்த அமைப்பு இருக்குது. இதிலெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நாகமலையில் உள்ள புளியங்குளம் குகையில் மட்டும் 50 படுக்கைகளுக்கு மேலாக வெட்டப்பட்டுள்ளன அப்படின்னு அறியப்படாத தமிழகம் அப்படின்னு ஒரு அருமையான புத்தகம். பிறகு அது பண்பாட்டு அசைவுகள்ங்கிற பேரோடு வந்தது. மிகச்சிறந்த நுட்பமான கட்டுரைகளை எழுதுகிற பேரறிவாளர் ஐயா தோ பரமசிவன் அவர்கள் புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. நான் இன்றைக்கி பேசுகிற செய்தியில் 70% அவங்களுடைய செய்தி தான் ஆச்சுங்களா. இந்த சமண துறவிகள் என்ன பண்ணுவாங்க, ஞானதானம், எதுக்கு அன்னதானம் பெற்றுக்கொண்டு மக்களுக்கு ஞானதானம் தருவது தங்களுடைய கடமை என்ற முறையிலே தங்களுடைய வாழ்க்கையினை அவர்கள் அமைத்து கொள்வார்கள். ஐயா பள்ளிங்கிற சொல் மட்டுமல்ல, கல்லூரின்னு ஒரு சொல் பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா. இந்த கல்லூரிங்கிற சொல் உயர் கல்வி நிலையத்தை குறிக்கிறது. இது எதில் அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா, சீவக சிந்தாமணியில் கல்லூரி நற்கொட்டிலா அப்படிங்கிற சொல் வந்திருக்கு. அந்த சிந்தாமணி சமண நூல் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. பள்ளி கல்லூரி இதை பற்றியெல்லாம் சிந்தித்த பெருமை சமணர்களுக்கு உரியது. யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுக்கணும். நம்ம எந்த மதத்துக்குள்ளே இருக்கிறோமோ அதுதான் இந்த உலகத்திலேயே தலையாயிருதுன்னு வெறியாக பேசக்கூடாது, நெறியாக பேசணும். எப்படி வெறியாக பேசக்கூடாது, நெறியாக பேசணும். யாருக்கு என்னென்ன நல்லது பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக சமண மதம் சார்ந்த துறவிகளில் குறை இல்லாமல் போச்சானா பின்னாடி குறை வந்தது, நிறைய தவறு வந்தது. ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து தான் அட்மிட் பண்ணிக்கணும். இந்த நல்லது கெட்டதை பகுத்து பார்க்குற பழக்கம் நம்மளால கிடையாது. தனக்கு ஒன்று பிடிச்சி போச்சுன்னா தலைமையில் வச்சுக்கிட்டு ஆடுவாங்க, தனக்கு ஒன்று பிடிக்கலைன்னா நல்லதை கூட கீழே போட்டு மிதிப்பாங்க. மன்னிச்சுக்கணும், எனக்கு அந்த குணம் கிடையாதுங்க. இந்த விஷயம் நல்ல விஷயம் கொண்டாடப்பா, இந்த விஷயம் நமக்கு ஒத்து வராது தள்ளி போடுறப்பா அப்படின்னு. இப்போ சமணர்கள் பள்ளி கல்லூரி ஜாதிகளுக்கு அப்பாற்பட்ட கல்வி முறை என்பதையெல்லாம் கொடுத்தாங்க. அடுத்து ரொம்ப சிறப்பு, பெண்கள் கல்விமான்களாக விளங்கினார்கள், பெண் கல்வி பற்றி கவலைப்பட்டார்கள். கனகவீர குரத்தியர், பட்டினி குரத்தி அடிகள், இதெல்லாம் கல்வெட்டில் இருக்குது. குரத்திங்கிற சொல்லு இடையினரை,
வல்லினம் போடக்கூடாது. வல்லினம் குறன்னா மலையை குறிக்கும். குறிஞ்சி, குறவன், குறத்தி இதெல்லாம் மலை சார்ந்தது. இடையினர் எரல வழலில் வர இருக்குல்ல, அது போட்டால் குறவன், குறத்தி அப்படின்னா பெரியவர்கள், மரியாதைக்குரியவர்கள், மூத்தவர்கள் அப்படின்னு. கனகவீர குறத்தியர், குறத்தி பட்டினி குறத்தி அடிகள். அப்புறம் பாருங்க, மாணாக்கன், மாணாக்கி இதெல்லாம் சமண கல்வெட்டில் இந்த சொற்கள் இருக்கிறது. மாணாக்கன், மாணாக்கி இந்த சொல்லெல்லாம் தமிழுக்கு அவங்க கொடுத்த கொடை. பெண் துறவிகளிடத்தில் மாணவர்கள் போய் கல்வி பயின்றிருக்கிறார்கள். இது கழுகுமலை கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எதுக்காக திடீர்னு சமணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? இருங்க வர்றேன், ஏன் வரேங்கிறது இருக்குது, ஒரு சஸ்பென்ஸ், வர்றேன். இந்த பெண் கல்வி வளர்ச்சிக்காக சமணம் தொண்டாற்றியது என்பதை நம்ம ரொம்ப சிறப்பாக சொல்லிவோம். அப்புறம் தமிழில் இலக்கண நூல்கள் 13ஆம் நூற்றாண்டில் இலக்கண நூல்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது சமணத்தினுடைய மிகப்பெரிய பங்கு. அவங்களுக்கு வந்து கணக்கு வழக்கு, இலக்கணம், நீதி இதிலெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய கோட்பாடு உடையவர்கள். மகாத்மா காந்தி கூட உண்ணா நோன்புன்னு ஒரு விரதம் எடுத்துக்கிட்டார் பாருங்க. அந்த உண்ணா நோன்பு என்பது இங்கே அப்பரடிகள் திருநாவுக்கரசு பெருமான் செய்கிறாரு. ஆனால் திருநாவுக்கரசர் அதை எங்கேருந்து பெற்றார்னா சமண மதத்திலேருந்து தான் பெற்றார். ஏன்னா அவர் சமணத்திலேருந்து சைவத்துக்கு வந்தவர், சைவத்திலேருந்து சமணம் போய் திரும்ப சைவத்துக்கு வந்தவர். இந்த உண்ணா நோன்பு அதை ஒரு உண்ணாவிரத போராட்டமாகவே ஆக்கக்கூடிய கருவி ஆக்கணும்னு காந்திக்கு தோன்றியதற்கு, அஹிம்சை அவர் கூட தோன்றியதற்கு இந்த சமண மதம் ஒரு காரணம். அவருடைய கோட்பாடுகளில் ஒரு ஆச்சரியமான செய்தி பரமசிவன் எழுதுகிறாரு. நம்ம சரஸ்வதி வெள்ளுடையோடு இருக்கிறாள் அப்படின்னு கொண்டாடுறோம் இல்லையா, அதுவே சமண மதத்தினுடைய கருத்துருங்கிறார். ஏன்னா வாக்தேவி அப்படிங்கிற பேர் வந்து அவங்களுடைய நூல்களில் கல்விக்கு அதிபதியை குறிக்குது. அந்த சமண பெண் ஆசிரியைகள் வெள்ளை உடையோடு இருந்து பாடம் நடத்தியிருக்கிறார்கள். பெண்கள் அதிகமாக பாடம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவங்க வெள்ளை உடையோடு இருந்ததுனால சரஸ்வதி வெள்ளுடையோடு இருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு கருத்துருவே சமண மதத்தினுடைய கொடை அப்படின்னு பரமசிவன் தன்னுடைய ஆராய்ச்சியில் குறிப்பிடுகிறார். இதெல்லாம் டக்குன்னு யாராலும் ஏற்றுக்க முடியாது. ஏற்கனவே மைண்டில் வேறு ஒரு பிக்சரோடு இருக்கிறவங்களால அது எல்லாம் சும்மா அந்த மதத்தை அப்படின்ட்டு இல்லை, இப்படி ஒரு பார்வை இருக்குது. ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்குங்க, ஏற்றுக்க மாட்டேன்னா விட்டுட்டு போங்க, எனக்கு என்ன நஷ்டம். இந்த சமண மத கோட்பாட்டில் தலையாய கோட்பாடு என்னன்னா புலால் உண்ணாமை. அவங்க வந்து புலால் உணவு கூடாது, அதுதான் மனிதனுக்குள்ள விதவிதமான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. ஆரத உணவு, சைவ உணவு தான் சாப்பிடணும் அப்படிங்கிற கோட்பாட்டை அதிகம் வற்புறுத்துகிறவர்கள் சமணர்கள். இப்போ வாங்க, மகாவீரர் அப்படிங்கிற மிகப்பெரியவர், மிக உன்னதமான ஒரு அருளாளர். அவர் வந்து பரிநிர்வாணா அப்படின்னு ஒன்று அடையிறார். பரிநிர்வாணான்னா இந்த உடம்புலேருந்து உயிரை அவர் விடுறார். இனிமேல் இந்த சரீரம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு அவங்க உடலை உகுத்து விடுகிறார். அவங்களா தான் விடுவாங்க, ஆனால் இது நமக்கு தேவையில்லை, இது ஒரு குப்பத்தொட்டி ஆகி போச்சு, நமக்கு வேணாம் அப்படின்னு உடலை உகுப்பார். அப்படி உடலை உகுத்ததை சமணர்கள் பெரிய விழாவாக கொண்டாடுவாங்க. ஏன்னா அவர் ஒரு குன்று மேலே உட்காந்து தன்னுடைய உடலை விடுறார். அதை பார்க்குறதுக்காக வந்தவங்க இரவு முழுவதும் அந்த குன்றோட சுற்றி விளக்கு ஏற்றி வச்சு அவங்க வணங்கினாங்க. அவர் பரிநிர்வாணம் அடைந்த நாளை விளக்கேற்றி வைத்து வணங்குவது என்பது சமணர்களுடைய ஒரு மரபு. தீபாவளியில் ஒரு பகுதி சைவ வைணவ கோட்பாடுகளில் உருவாயிற்று, ஒரு பகுதி இந்த சமணர்களுடைய கோட்பாட்டில் உருவாயிற்று. அதுதான் வட இந்திய ஜெயின் அவங்களாம் புதுக்கணக்கு ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய நாள். மகாவீரர் பரிநிர்வாணா அப்படிங்கிற உயர் பேர் அடைந்த நாள் அப்படி. இந்த முறை என்ன நடந்து போச்சு, பொதுவாக தீபாவளிக்கு மறுநாள் தான் வந்து அந்த பரிநிர்வாணா நாள் வந்து அமையும். இந்த முறை தீபாவளி அன்று அதுவும் அந்த காலக்கணக்கில் ஒன்றோடு ஒன்று மேலே ஏறிடுச்சு. அதனால் தீபாவளி அன்னைக்கே மகாவீரருடைய அந்த நினைக்கிற நாள், அவர் பரிநிர்வாணம் அடைந்த நாள் வந்துவிட்டதுனால ஒரு சிக்கல் வந்துடுச்சு. ஏன்னா அன்றைக்கி கறிக்கடையெல்லாம் திறக்கிறதா இல்லையான்னு. அதாவது மகாவீரருக்கு நம்ம செலுத்தி கொண்டிருந்த மரியாதை, அஹிம்சையில் அவருக்கு நம்பிக்கைங்கிறதுனால நம்ம பண்ணோம். ஆனால் நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன், எதையும் சட்டத்தின் மூலம் சாதிக்க முடியாது. சமூக விருப்பம், சமூக மாற்றம் என்பது சமூகம்தான் மனசிலேருந்து கொள்ளணும். அதனால் அஹிம்சையில் நாட்டம் உள்ளவர்கள் புலால் உணவை அன்றைக்கு தவிர்ப்பார்கள், அவ்வளோதான் நம்ம சொல்லலாம். ஒரு உத்தரவு மூலமாகவோ சட்டத்து மூலமாகவோ எதையுமே நம்மால் கொண்டு வந்துட முடியாது. இது வந்து உள்ளே ஏற்பட வேண்டிய ஒரு மறுமலர்ச்சி, அவங்களுக்குள்ளே ஏற்பட வேண்டிய ஒரு மறுமலர்ச்சி. அதனால் இதை கட்டாயப்படுத்துவதோ அதை விமர்சனம் பண்ணுவதோ எதுவுமே நல்லதில்லை. ஏன்னா மகாவீரருடைய பெருமை என்னன்னு நமக்கு தெரியணும். அவர் வந்து அவ்வளவு கருணை, அவ்வளவு அன்பு, அவ்வளவு நெறிமுறையோடு வாழ்ந்தவர். ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன்.
மகாவீரர் துறவு கொள்ளணும்னு நினைக்கிறார். அவருடைய குடும்பம் அதை ஏற்றுக்கலை. குடும்பம்னா அவருடைய பெற்றோர்கள் மற்றவங்க யாருமே ஏற்றுக்கலை. அவர் சொன்ன வார்த்தை சொல்லட்டுமா? என்ன, உள்ளே இருந்தாலும் ஒன்று தான், வெளியே இருந்தாலும் ஒன்று தான்டார். ஏன்? அது ஒரு வகையான என்ன நிலை, பரிபக்குவ நிலை. அதுக்கு அடையாளமாக வெளியில் போய் உட்காந்து துறவி ஆனாலும் ஒன்று தான், வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அவர் தன்னை மாற்றிக்கல, அப்படியே தான் இருந்தார். அரச குடும்பத்தில் பிறந்தவர். அவர் அரச குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் அரச போகங்களில் நாட்டம் இல்லாமல் இந்த ஞான நிலையில் நின்ற காரணத்தினால அவர் என்ன முடிவு பண்ணார், சரி அப்புறமா வீட்டில் எல்லோரும் பக்குவம் அடையட்டும், அதுக்கப்புறம் வெளியில் போனால் போச்சு, உள்ளே இருந்தால் என்ன, வெளியே சில பேர் சொல்லுவாங்க என்ன அவங்க தடுக்கிறாங்க இவங்க தடுக்கிறாங்கன்னு. சும்மாலாம் காதில் பூ வைக்கிற வேலை. இருக்கிறாப்புல இருந்தால் எல்லா இடமும் துறவு தான். வெளியில் போனாதான் இல்லை, காவி கட்டினாதான் இல்லை, இல்லறத்தில் இருந்தபடியே துறவியாக இருந்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, குடும்பத்துக்குள்ளே இருந்தே இருந்தவங்க. அவர் சொன்ன வார்த்தை, உள்ளே இருந்தாலும் ஒன்று தான், வெளியே இருந்தாலும் ஒன்று தான். துறவு என்பது ஒரு பரிபக்குவ நிலை. அந்த நிலையில் தான் அவர் இருந்தார். அவருக்கு உணவில் நாட்டம் இல்லை, உணர்ச்சிகளில் நாட்டம் இல்லை, பக்குவமாக இருந்தார். பிறகு பூரண அனுமதி கிடைச்ச உடனே குடும்பத்தை விட்டு வெளியே போயிட்டார். அவர் பெரிய செல்வராக இருந்து போனவர் இல்லையா, அரச குடும்பத்தில் இருந்தவர் இல்லையா. அவர் என்ன பண்ணார், உட்காந்து அந்த மெடிடேஷன் பண்ணும்போது அவருடைய அந்த இடத்துக்கு போய் ஒரு இடத்துல உட்கார போகிறார் அவர். அப்போ ஒருத்தன் யாசகம் கேட்டான் அவர்கிட்ட, எல்லாத்தையும் விட்டுட்டு வராரு, அவர்கிட்ட கேட்குறான் ஒருத்தன். ஒரு நல்லா உயர்ந்த பட்டு வேஷ்டி, ஏன்னா அரச குடும்பத்தில் பிறந்தவர், என்ன கட்டி விட்டாங்களோ வீட்டில் எல்லாரும் இருக்கிறார். அது கொஞ்சம் வெளியே போகிறார். அவர் என்ன பண்ணார், சரி இதை விற்றா அவனுக்கு பணம் கிடைக்குன்னு ஒரு பாதியை கிழித்து அவன் கையில் கொடுத்துட்டு ஒரு பாதி அவர் கட்டிக்கிட்டு, குறைந்தபட்ச ஆடை பாதியை கட்டிக்கிட்டு போகிறார். அவர் அங்கே போய் உக்காந்த உடனே அவர் மெடிடேஷனுக்கு போயிட்டார். இவன் இந்த துணியை கொண்டு போய் விற்க போகிறான். ஒருத்தன் வாங்குறவன் சொன்னான், ஏப்பா அதுக்கு இன்னொரு பாதி இருக்குமே, அதையும் சேர்த்து கொண்டா, அப்போ தான் நான் நல்ல வேலை கொடுக்க முடியும், இந்த பாதி வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், இன்னொரு பாதி கொண்டார். இல்லை இப்படி கூட இருக்கலாம், இடுப்பு வேஷ்டி மேல் துண்டு அப்படி கூட இருந்திருக்கலாம், கிழிச்சிருப்பாராங்கிறது எனக்கு தெரில. 2 துணி உடுத்துகிற பழக்கம் உண்டு, இடுப்பு வேஷ்டி ஒன்று, மேல் துண்டு போடுற பழக்கம் ஒன்று உண்டு. அதனால் அவர் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஏன்னா அங்கே போய் மெடிடேட் பண்ண போனவர் என்ன பண்ணார், இடுப்பு துணியை கழட்டி வச்சுட்டார். துணி கூட நமக்கு பற்று உண்டு பண்ணும் அப்படின்னு கழட்டி வச்சுட்டார். இவன் இன்னொரு துணி வேணும்ன உடனே இவன் என்ன பண்ணால் மெதுவாக போனால் அவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அதை அப்படியே திருடிட்டு வரணும், கேட்டால் அவர் கொடுக்க மாட்டார் அப்படின்னு நினச்சி இவன் போய் அதை திருடுறான். அந்த துணியை, பட்டு துணியை திருடுறான். திருடிட்டு திரும்பினா பாருங்கள், காலில் முள் தைச்சு ஆன்னு பெருசாக கத்திட்டான். அப்போ தவம் கலைஞ்சிருச்சு. அவர் திரும்பி பார்த்துட்டு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஐயோ உன் காலில் முள் குத்திருச்சு, உனக்கு பொருள் மேலே இருக்கிற பற்றுனால இது நடந்ததுன்னு அவனை குற்றம் சொல்லலை சார். அவர் சொன்ன வார்த்தை சொல்லட்டுமா, உனக்கு நான் முழுசாக கொடுத்துருக்கலாம்ல, நான் உனக்கு முழுசாக கொடுத்துருந்தா நீ திருட வந்திருப்பியா, திருடுதல்ங்கிற ஒரு பாவம். இப்போ பாரு, காலில் உனக்கு ஒரு முள் குத்தி ரத்தம் வருது, உனக்கு உடல் வலிங்கிற ஒரு பாவம், இவ்வளவும் என்னால் ஏற்பட்டு போச்சேப்பா. உன்னை திருடுத ஒரு சிந்தனைக்கு நான் கொண்டு போயிட்டேனப்பா, உன் காலில் முள் தைக்கிறதுக்கு நான் காரணம் ஆகிட்டேனப்பா, நான் ரொம்ப வருந்துறேன், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்படி பார்க்க முடியுமா? சமண மதத்தில் ஒரு சடங்கே இருக்குது சார், யாருக்கு நம்ம காயம் ஏற்படுத்தியிருந்தாலும் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்பதற்கு ஒரு சடங்கே இருக்குது. சமண மதமும் அது கொடுத்த கொடையும் இலக்கண நூல்களும் ரொம்ப. ஆனால் பின்னால் அது வீழ்ச்சி அடைஞ்சது, அதுக்கு வேறு காரணங்கள். அந்த வீழ்ச்சியை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அதுக்கு நல்லது கெட்டது நிறைய இருக்குது. அதை பற்றி நான் பின்னாடி ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம அறிவுபூர்வமாக தெரிஞ்சுக்கணும், ஏன் ஒரு நல்ல விஷயம் இந்த நாட்டிலேருந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைய முடியாதபடி பொத்துன்னு கீழே விழுந்தது தெரியும், அது அப்புறம் சொல்கிறேன். ஆனால் மகாவீரர் பரிநிர்வாணம் அடைந்தது இந்த தீபாவளியோட இன்னொரு பகுதி. அதனால் அதையும் நாம் மதிக்கிறதுக்கு பழகணும். மகாவீரர் புலால் உண்ணாமை அகிம்சையை வற்புறுத்தினார். அவர் மேலே மரியாதை உள்ளவர்கள் அந்த உணவை தவிர்க்கலாம். இவ்வளோதான் நான் சொல்ல விரும்புகிற செய்தி. வணக்கம்.